இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் முகம் எதை காண்பிக்கிறது. ஆவியானவர் உணர்த்தின வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 6 வசனம் 15. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். And all that sat in the council, looking steadfastly on him, saw his face as it had been the face of an angel. Acts chapter 6 verse 15. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, ஆலோசனை சங்கத்திற்கு முன்பதாக ஸ்தேவான் நின்று கொண்டிருக்கிறார். எல்லாரும் அவருடைய முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. அவருடைய முகம் தேவதூதனை போல இருந்ததை அவங்க பார்த்தாங்க அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். நாம் இன்றைய நாட்களில் தேவ பிள்ளைகள் என்று நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம், தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். நம்முடைய முகம் எதை காண்பிக்கிறது? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என கண்மானவர்களே, இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் தங்களுடைய ஊழியத்தில் உறுதுணையாக இருப்பதற்கு 7 பேரை செலக்ட் பண்றாங்க. அதாவது அந்த 7 பேரும் தேவனுக்குரிய காரியங்களில் சிறந்து விளங்குகிறவர்களாய் அங்க செலக்ட் பண்ணப்படுறாங்க. இந்த 7 பேர்ல ஸ்தேவானுடைய காரியம் மிகவும் அற்புதமாய் தேவனாலே நடத்தப்படுகிறது. அவர் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஜனங்கள் மத்தியிலே செய்கிறார். அதை தொடர்ந்து வாசித்தாங்க. பல தரப்பினரும் அவரை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிச்சிடணும், அவருடைய பேச்சுல அவரை மடக்கிடணும்னு அவர்கிட்ட பேசுறாங்க, வாக்குவாதம் பண்றாங்க. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அவருடைய ஞானத்தை யாராலும் ஓவர் கம் பண்ண முடியல. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரை எப்படியாவது நம்ம பிளாக் பண்ணணும், ஒன்றுமில்லாமல் பண்ணணும் அப்படின்னு பொய் சாட்சிகளை ஏற்படுத்துகிறார்கள். அந்த பொய் சாட்சிகளில் ஏற்படுத்தப்பட்டு குற்றம் சுமத்தப்பட்டு தான் இங்க நம்ம வாசிக்கிறோம், அவர் ஆலோசனை சங்கத்தின் முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார். அப்படி நிற்கும் போதுதான் அவரது முகம் எப்படி இருக்கு அப்படின்னா, தூதனை போல இருந்தது அப்படின்னு பாக்குறவங்க இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. அவங்க பார்த்தாங்க அப்படின்னு. என கண்மானவர்களே, ஒருவேளை நாம அந்த இடத்துல நின்றிருந்தா எவ்வளவு ஒரு பயந்து நடுங்கி கலக்கத்தோட நின்றுப்போம். நமக்கு நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவர் முகம் கண்டிப்பா ஒரு தெளிவாய் ஒரு தூதனை போல பிரகாசமா இருந்திருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஒரு ஆட் பார்த்திருப்போம். அதாவது நான் சம் இயர்ஸ் பிஃபோர், அதாவது நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறப்போ என்ன அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு கேர்ள் நடந்து வருவா. அவ ஃபேஸ்ல அப்படியே ஷைனிங்கா ஒரு லைட், ஒரு பிரகாசம் மூஞ்சில தெரியற மாதிரி அந்த ஆட்ல வரும். இம்மிடியேட்டா எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க. அந்த கேர்ள் சொல்லுவா, நான் ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்றேன், அதனால இந்த க்ளோ அப்படின்னு. அந்த காலகட்டத்துல பார்த்தா எல்லா வீட்லயும் இந்த ஃபேர் அண்ட் லவ்லி இருக்கும். எப்படியாவது நம்ம கலர் ஆயிடணும், ஒரு பிரைட்னஸ் ஃபேஸ்ல கொண்டு வந்துடணும் அப்படின்னு. எங்க வீட்டுல பார்த்தோம்னா எங்க அக்காவோட கழுத்து வரைக்கும் ஒரு கலரா இருக்கும். ஃபேஸ் பார்த்தா அப்படியே ஏதோ ஒயிட் பேப்பரை ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். இது எங்க வீட்டுல மாத்திரம் இல்ல, அந்த காலகட்டத்துல யார் வீட்டுல எல்லாம் அக்கா தங்கச்சி எல்லாம் இருந்தாங்களோ எல்லா வீட்லயும் இந்த சீனை பார்த்திருப்பாங்க. அப்படியானால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் இவர் செஞ்சாரா? கிடையாது. அப்ப எப்படி இது சாத்தியம்? எப்படி அவர் முகம் ஒரு தூதனுடைய முகத்தை போல பிரகாசித்தது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அவரை குறித்து நம்ம வாஸ்தா என்ன எழுதப்பட்டுள்ளது, அவர் ஆவியினாலே நிறைந்தவராய் காணப்பட்டார். அதாவது ஜனங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்தார். அவரை பத்தி அந்த இடத்துல தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருக்கு தனக்குள்ளே இருக்கிற தேவனை குறித்த அறிவுத்திறன் இருந்தது, ஞானம் இருந்தது. நாம் இன்றைக்கு அதை உணர்கிறோமா? எனக்குள்ளாய் தேவன் இருக்கிறார், ஆவியானவர் செயல்படுகிறார், அவருடைய குணாதிசயத்தை, அவருடைய குணங்களை நான் பிரதிபலிக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் உணர்ந்து கொள்ளுகிறோம்? என கண்மானவர்களே, ஒரு பழமொழி நமக்கு தெரியும், அகத்தின் அழகு முகத்துல தெரியும். அப்படியானால் நமக்கு உள்ளாய் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணினால் நம்முடைய முகத்துல அந்த கனிவு தெரியும். நம்மை பார்க்கிறவர்கள் அந்த பரிவை
நம்மளை பார்த்த உடனே நம்ம ஃபேஸ்ல இருந்து அந்த அன்பை, கருணையை அறிந்து கொள்ளுவார்கள். நம்ம தேவனுடைய குணாதிசயத்தை எப்போது நமது முகத்தில் நாம் வெளிப்படுத்துகிறோமோ அப்போதுதான் நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை கண்டு உணர்வார்கள். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, ஒருத்தவங்க நம்மளை பார்க்கறாங்க அப்படின்னா நம்ம முகம் எதை காட்டணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமது சாயலாக எங்களை படைத்திருக்கிறீர் தகப்பனே. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்களுக்குள்ளாய் நீர் இருக்கிறீர் என்பதை எங்களை பார்க்கிறவர்கள் எங்களை பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ற அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. எங்களுடைய ஃபேஸ்ல தகப்பனே இன்னைக்கு உலகத்துவமான எந்த காரியமும் வேண்டாம். உமது அன்பை பிரதிபலிக்கிற ஜனங்களாய் நாங்கள் இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எப்படி இந்த ஸ்தேவானுடைய முகமானது தேவதூதனை போல அந்த இடத்துல பிரகாசித்ததோ தகப்பனே, அதை போல ஒரு கிருபை எங்களுக்கு தாங்க. உள்ளே எரிகிற அக்னியுடைய சுவாலைகள் தகப்பனே எங்கள் மத்தியிலே வெளிப்பட ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.